வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு பார்த்தாங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம தோட்டம் எரிஞ்சு போயிருந்தது பார்த்தாங்களா. அது எல்லாமே இப்போ அந்த மழைக்கு பிறகு ஒரு 2 மழை பெஞ்சிட்டுங்க. இன்னும் பெரிய அளவுல மழை பெய்யல, 2 மழை பெஞ்சுது. அதுக்கு அப்புறமாவே எல்லாமே சரியாயிட்டுங்க, ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. ஏன்னா அந்த வீழ்ந்தது மறுபடியும் எந்திரிக்காதுங்க. எப்படி சொல்ல, மரங்கள் ஒன்னா ஒடிச்சா நாளா வளருவோம்ல, அதே மாதிரி தான் வளரும். ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் தான் விட முடியுங்க. இந்த பாருங்க, இவ்வளவு நேரம் வளர்ந்த வளர்ப்பும் போச்சு, மறுபடியும் இப்போ கீழே இருந்து வருது. இது நல்லா ஸ்ட்ராங்கா வருது. இப்போ நம்ம இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கூட எடுக்கணும். அதாவது கொஞ்சம் வளரட்டும், எந்த கொப்பு நல்லா இருக்கும் அதுக்காண்டி தான் விட்டுருக்கேன். இது எப்படின்னா, மேல இந்த தை மாசம் வருதுமா, அப்போ எல்லாத்தையுமே வெட்டி விடணும்னு பார்த்துருக்கேன். இது எப்படின்னா, எது நல்ல கொப்பா இருக்கோ அந்த கொப்பை விட்டுட்டு, இப்போ இதான் நல்ல கொப்பா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, மற்றதுல கட் பண்ணி விடணும். இது வேலைப்பாடு தாங்க. இப்போ சொட்டு நீர் பைப்பு நம்ம எல்லாமே உடனே போட்டோம், நம்ம வீடியோல போடல. சொட்டு நீர் பைப் பாருங்க, எல்லாமே புதுசு போட்டாச்சு. பழசு இந்த இருக்கு பார்த்தீங்களா, கீழே பார்த்து நடக்கணும், குத்திரும் கரடுகள் புறம் இருக்கு. இந்த இருங்க, பழசு இந்த இருக்கு பாருங்க எப்படி எரிஞ்சிருக்குன்ட்டு. இதெல்லாம் நம்ம அவ்வளோதான் இடைக்கு தான் போடணும். இதுவும் மட்டி தான் ரேட்டில் தான் எடுப்பாங்க, அதனால இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இப்போ பாருங்க, அந்த மரத்தெல்லாம் பாருங்க எவ்வளோ நேரம் வளர்ந்துட்டு 2வது சைட்லேருந்து தளர்த்து போகுது. அது அந்த கம்புக்கு வேல்யூ கிடையாது. நான் சொன்னேன்னா அந்த கம்புலாம் அப்படி வெடிச்சிருக்குன்ட்டு வருங்க. 2வது இதெல்லாம் தடுக்கு உள்ளெல்லாம் நான் காஞ்சிருக்கு பாருங்க, உள்ள வரைக்கும் இந்த கூன்லாம் அந்த இது காஞ்சிருக்கா. இது எப்படின்னா, கம்பு தடிக்கும் போது உள்ள சூன் விழுங்க, அந்த இடத்துல கருப்பு அடிக்கும், கம்போட ரேட்டு மதிப்பை குறைச்சிரும். அதெல்லாம் அந்த மாதிரி சூன்லாம் வராது, மேலே வரைக்கும் அவிஞ்சி 2வது தானே வருது. இப்படிப்பட்டதுன்னு என்ன செய்ய. அப்பவும் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு சில மரங்கள் நல்லா பட்டுரும் அப்படின்னாங்களா. அந்த பாருங்க வாங்க, இது ஈட்டி மரம், தேக்கு மரம் கூட தள்ளிட்டு, இது ஈட்டி மரம். இன்னும் உயிரே இல்லைங்க, தெரியுதா உங்களுக்கு பார்த்தால. எங்க பாருங்க, பச்சைன்னு இருக்கணும், இளம் மஞ்சள்ல இருக்கு. தண்ணி பாய்ச்சாச்சு, எல்லாம் போட்டாச்சு, இன்னும் உயிர் வரல. இதுல ஒரு குறிப்பிட்ட மரங்கள் படவே செஞ்சுட்டுங்க. இந்த தூர்கள்ல இருந்து தழுக்கு மேல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது என்னைக்கு மேல வர மேல ஆட்டுக்குட்டி உள்ள கிடக்கிறதுனால ஆட்டுக்குட்டி கடிச்சிடும். அது கமெண்ட்ல வேற ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு, ஆடு எங்க கிடக்கு, ஒரு நிறைய பேர் ஆட்டுக்குட்டி பத்திரமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சில ஆள் ஆடே இல்லையாங்க, என்ன சும்மா சொல்லுதாங்களா அப்படின்னு கமெண்ட்ல ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு. நீங்களே பாருங்க, ஆட்டுக்குட்டி எல்லாமே இது பாருங்க, சுப்ரீம் ஆடுகள். அண்ணன் அந்த லாஸ்ட்ல பாருங்க, ஒரு 100 ஆடுகள் கிட்ட கொடி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமா, அந்த லாஸ்ட்ல அந்த அதுல உள்ளலாம் எல்லாமே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஆட்டுக்குட்டிகள். இந்த நான் இப்போ கிட்ட போகும்போது அதை காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவா. இந்த வரிசையை பாருங்க, ஈட்டி மரங்கள் இந்த 2 வருஷம் ஈட்டி மரம் வச்சிருந்தோம் பாருங்க. இதெல்லாம் கூட வண்டு கடிச்சிருக்கு, நம்ம ஓரளவு மேலே போயிட்டோம்னு இது தடுத்துட்டு இந்த லைன் அப்படியே சோழி முடிஞ்சிட்டுங்க, மொத்தமா முடிஞ்சு போச்சு. அதை 2வது பார்த்தோம், மீட்டு வர முடியல. தூருக்குள்ள தழுக்கு ஆட்டுக்குட்டி கடிக்கிறதுனால அது எல்லாமே பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் நம்ம. நண்பர்களே, இது பூவரச மரங்க. நான் அந்த வீடியோ எடுக்கும் போதே இந்த மரத்தை உங்கள்கிட்ட காமிச்சேன். இந்த வீடியோ நம்ம அன்னைக்கு தீ எரிஞ்சிருக்கலாம், எரிஞ்ச அன்னைக்கு சாயங்காலம் எடுத்திருந்தோம். அன்னைக்கே இதை காமிச்சேன், பார்த்துக்கிடுங்க. இந்த பாருங்க, பச்சை இலை நொறுங்குது. அப்போ எப்படி இருக்கும், எப்படி கறி இருக்கு, அதோட கஷ்டம் தெரியுமா அப்படின்னுங்களா. இந்த மரம் பூவரச மரம் எதுவுமே நமக்கு தடுக்கலை, இதால தாக்கு பிடிக்க முடியாது. இந்த லைனை பாருங்க, பூவரச மரங்களா, எல்லா பூவரச மரங்களும் அப்படியே போயிட்டு. இந்த மரங்கள் இந்த வெடிப்பு எல்லாமே நான் இருப்போங்க, இந்த வெடிப்புகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த தீ பட்டதுனாலதான் இந்த வெடிச்சிருக்கு பாருங்க. 2வது மேல புது தொழி வைக்கி, நம்ம காலில் நமக்கு தீப்புண்ணு பட்டதுன்னா மேல் தொழி உறிஞ்சி மறுபடியும் புதுசாக அந்த மாதிரி தாங்க பண்ணி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மரத்தோட வளர்ச்சியே இந்த தீ ஒரு இதுல நிப்பாட்டிட்டு. பனைமரங்களை பாருங்க, இந்த லாஸ்ட்லாம் இப்போதான் எல்லாருமே அந்த மழைக்கு பிறகுதான், நம்ம தண்ணி பாய்ச்சா நமக்குலாம் உயிர் கிடையாது, அந்த மழை பெஞ்ச பிறகுதான் எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி எங்க தோட்டத்திலாம் நடந்திருந்தது, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கேமரா வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ 2-3 இடத்துல கேமரா வச்சுட்டோங்க. இன்னும் குறைய கேமரா இந்த சைட்ல மட்டும் வைக்க வேண்டியிருக்கு. அந்த லாஸ்ட்ல ஆட்டுக்குட்டி கிட்ட எல்லாம் கேமரா வச்சிட்டோம். ஆமா, ஆட்டுக்குட்டி எல்லா பக்கம் கேமரா வச்சாச்சு. ஏன்னா திடீர்னு களவு போயிடக்கூடாது, மறுபடியும் அங்கே யாரும் கொளுத்திடக்கூடாது பார்த்தாங்களா, அதனால அங்கே கேமரா வச்சாச்சு. இங்க மட்டும் நான் கேமரா வைக்கணும். அதுலயும் ஒரு சிலர் கமெண்ட் எப்படி பண்ணிருந்தாங்கன்னா, இவன் வேணுன்னே இவனே கொளுத்தி விட்டுருப்பான், இவங்களே வேணே கொளுத்திருப்பாங்க, வீடியோ காண்டி கொளுத்திருப்பாங்க. ஏங்க எனக்கு என்ன அது அவசியமே கிடையாது. எனக்கு இந்த வீடியோல என்ன கிடைச்சிட போகுது. ஏன்னா அப்பந்தான் நான் எலிஜிபிளே ஆகணும். முதல்ல நான் வீடியோ இப்போ இவ்வளவு நாள் எடுக்கல, எதுக்காண்டி நம்ம எடுத்திருந்தோம்னா, சார் தாத்தா வரேன் இப்படி நீங்க இதுல நிக்கும் போது இப்படி சுத்தி சுத்தி காத்து பயங்கர காத்து. ஆமா, அன்னைக்கு காத்து நல்ல காத்து பத்தியில நான் அங்க இருந்து இங்க கண்டுக்கிட்டேன். அங்க இருந்து வரங்காட்டுல இங்க வரைக்கும் வந்துட்டலாம். பார்த்தோம், நீங்க ஒத்தையில நின்று எவ்வளவுதான் நினைக்க முடியும் உங்களால. நம்ம நிறைய மரம் பாட்டு பரவாயில்ல, எவ்வளவு தப்பிச்சுட்டு தண்ணி வாங்கியா இருக்கு. ஆமா, மழை பெஞ்சாலும் தண்ணி நினைக்கும் போட்டு விட்டுருக்கா. ஆமா, பாய பேதான் நினைச்சு
அணை நீர் நீங்க உள்ள நின்றுச்சீங்கன்னா உங்களையும் தீ சுத்தி விட்டுருக்கோம். கோயில் முடிஞ்சிருக்கோம். ஒத்தையில நின்று என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்தாங்க ஆ. கம்பெனிலேருந்து ஆள் வச்சு ஆ. 3 வந்தாங்க. ஓ தீயணைக்கு போட முடியாது. அதை வந்து என்ன செய்ய முடியும்? முடிஞ்ச முடியாது. தீயணைக்கப்பட லாஸ்ட் வந்து என்ன செய்யணும் நம்ம சொல்லுங்க. நாங்க அடிச்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சப்புறம் வந்துட்டு ஒண்ணும் நீங்களே பார்த்தாங்க அந்த தாத்தாவோட கஷ்டத்தை. அவர் தான் அன்னைக்கு அதை அணைச்சிட்டு இருந்தாரு. இப்ப ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் பத்தி தண்ணி காட்ட கொண்டு போயிட்டாரு. ஆமா நீங்களே பார்த்தாங்களா அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு நான் என்னால முடியல, காத்து எனக்கு மேல அடிக்கி, நான் நடுசுல நிக்கேன், தீ என்ன சுத்திட்டு, அதான் நான் ஓடனேன் அப்படிங்கிற அன்னைக்கு அதை தான் பண்ணாருங்க. ஏன்னா அந்த கஷ்டத்துல என்னாலே ஒன்றும் பண்ண முடியல. நம்ம என்ன பண்ண முடியும், ஓடி ஓடி அணைக்கதான் முடியும், வீடியோ எடுக்க முடியாது. அதாங்க உண்மை. சரியா, ஒரு சில பேர் சொன்னாங்க, அதை மட்டும் நீங்க திருத்திக்கிடுங்க. ஏன்னா நீங்களும் பிள்ளை, உங்களுக்கும் பிள்ளை இருக்கு. அதே மாதிரிதான் நமக்கு விவசாயம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே அந்த மாதிரிதான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். கோப்பா போட்டிருக்கோம், நாங்க எதுக்கு இது கொளுத்த போறோம், அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கோம். நீங்க எங்களுக்கு வீடியோ எல்லாம் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. நாங்க சொல்லுதோம் இந்த மாதிரி நாங்க ஒரு சேனல் வச்சுக்கோம், இதை மாதிரி எங்க தோட்டத்துல விவசாயம் பண்ணதும் அது எல்லாமே உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி மட்டும்தான் நம்ம வீடியோ எடுக்கும். மற்றபடிலாம் எங்களுக்கு இதுல வேற எதுவுமே கிடையாது. இது மாதிரி பண்ணதும் நீங்களும் பண்ணுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லுவோம். இப்ப எனக்கு ஒரு சில விஷயங்கள் இதுல தெரியாது, இப்ப உங்களுக்கு தெரியும். இதுல நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி சொட்டு நீர் பண்ணுங்க, இந்த மாதிரி தண்ணி பாய்ங்க, இப்படி கவாத்தை வெட்டுங்க, பராமரிங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதை மாதிரி பராமரிக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு இப்ப தோணுது பாத்தீங்களா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வீடியோ எடுத்தது இதுக்காண்டி மட்டும்தான். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இனிமேல் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். ஓகேவா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க. சரியா? ஃபுல்லா பார்க்கலனாலும் பாதியாக பார்த்து ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஓகேவா? பாய்.